ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வைகுண்ட ஏகாதசி அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது சொர்க்கவாசல் தான். வைகுண்ட வாசல் எல்லா பெருமாள் கோயிலில் மோஸ்ட்லி வச்சுருவாங்க. ஸோ அந்த வைகுண்ட வாசல் வழியாக நம்ம பெருமாளை சேவிச்சா அந்த வைகுண்டத்துக்கே போன மாதிரி அப்படின்ட்டு ஒரு ஐதீகம். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக போயிருப்பீங்கன்ட்டு நான் நம்புகிறேன். எல்லாருமே கோயில் போயிட்டு பெருமாளை சேவிச்சிட்டிங்கன்ட்டு நான் நம்பிட்டுருக்கேன். அதே மாதிரி தான் நாங்களும் திருமலாவுக்கு புக் பண்ணோம். ஆக்சுவலாக டிக்கெட் கிடைக்குமா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் ஒரு டவுட்டோடு தான் பண்ணோம். பட் ஆனால் டிக்கெட் கிடச்சிது. உண்மையிலே இது ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். திருமலாவில் இந்த டைமில் வைகுண்ட ஏகாதசி டைமில் பெருமாளை சேவிக்கிறது, அது வைகுண்ட வாசலில் போயிட்டு நம்ம பெருமாளை சேவிக்கிறது ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஒரு பெரிய பாக்கியம். ஸோ அந்த க்ரௌடாக இருக்குமே, என்ன பண்ணுறது, பையனை வேற நாங்கள் கூப்பிட்டு போனோம். கொஞ்சம் என்னதான் ஒரு சந்தோஷம் மனசில் இருந்தாலும் ஒரு பயமும் இருந்தது எனக்கு. எப்படி க்ரௌடாக இருக்குமே, வைகுண்ட வாசல்னால் ரொம்ப கூட்டமாக அப்படியே தள்ளி தள்ளி கூப்பிட்டு போயிடுவாங்களே, அந்த மாதிரி தான் நான் நினச்சிட்டு போனேன். பட் வீட்டில் நான் சேவிச்ச பெருமாள் வேண்டிட்டு தான் நான் போனேன். பட் ஆனால் பார்த்தா அப்படியே ரிவர்ஸ். அங்கே டோல்கேட்லேயே தெரிஞ்சு போச்சு கூட்டமே இல்லை அப்படின்னு. ஓன்லி டோக்கன்ஸ், யாரெல்லாம் டோக்கன்ஸ் வச்சுருக்காங்களோ, இந்த ஆன்லைனில் புக் பண்ணவங்க, அப்புறம் விஐபி அண்ட் அந்த சர்வதோஷன் டோக்கன்ஸ், அவங்க அந்த டோக்கன்ஸ் வச்சவங்களை மட்டும்தான் மேலே அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ மேலே போனோம். மேலேயும் அப்படி தான் ரொம்ப காலியாக தான் இருந்தது. அண்டு எப்போவுமே இவ்வளோ நாள் நான் இத்தனை தடவை நாங்கள் திருமலாவுக்கு போனோம். பட் எப்போவுமே முடியாத அளவுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டு தர்ஷன். நான் லேட் ஆகுமோ என்னமோ நினச்சிட்டு இருந்தேன் நான். பட் ஆனால் அப்படியே கம்ப்ளீட் நம்ம திங்கிங்க்கு அப்படியே கம்ப்ளீட்டாக ஆப்போசிட் ஆகிப்போச்சு. அந்த மாதிரி தர்ஷனம் முடிஞ்சுது. பார்த்திங்கன்னா திருமலாவில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாலே அவ்வளோ லைட்டிங்ஸ், அவ்வளோ டெக்கரேஷன்ஸு. என்னடா நம்ம எங்கே வந்துட்டோம் அப்படி எனக்கு ஒரு நிமிஷம் அந்த பூலோகமில் வைகுண்டம்னு சொல்லுவாங்க. பூலோகமில் வைகுண்டம் ஆக்சுவலாக ஸ்ரீரங்கம். பட் ஆனால் பூலோகமில் வைகுண்டம் ஆக்சுவலி அப்புறம் திருமலான்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில வைகுண்டமில் இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. அந்த மாதிரி ஒரு லைட்டிங்ஸு, அவ்வளோ டெக்கரேஷனு, கூட்டம் ரொம்ப இல்லை, நிம்மதியாக அப்படியே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு. அப்புறம் ஒரு 8 o'clock தான் எங்களுக்கு தர்ஷன் டைமு. ஸோ 8 o'clock நாங்கள் உள்ளே போயிட்டோம். ரொம்ப கூட்டம் கம்மியாக இருந்தது. அண்ட் டோக்கன் பீப்புள்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. அண்ட் இந்த லைன் எந்த லைனுமே இல்லை, டைரெக்டு ஃபஸ்ட்டு செக்கிங் கவுண்டர். ஆக்சுவலாக ஒரு பெரிய ஹாலில் அங்கே டோக்கன்ஸ் ஸ்கேன் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ டைரெக்டாக அங்கேயே போயிட்டோம். அதுக்கப்புறம் வைகுண்டம் காம்ப்ளெக்ஸில் ஒரு 2 நிமிஷம் கூட அவங்க உட்கார வைக்கல. ஜஸ்ட்டு உட்காந்துட்டோம், சுண்டல் கையில் வச்சுட்டோம். சுண்டல் கொடுத்துட்டு இருந்தாங்க. சுண்டல் மட்டும் வாங்கி வச்சுட்டோம். அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ டைரெக்டாக மறுபடியும் பிராகாரம் வரைக்கும் போகணும். ஆக்சுவலாக அந்த செகண்டு கவுண்டர்லேருந்து பிராகாரம் போகிற அந்த கொஞ்சம் கேப் மட்டும்தான் கொஞ்சம் சிரமப்பட்டோம். ஐ மீன் கூட்டம், அப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட்டிங் பண்ண வேண்டியதாக இருந்தது. அந்த கொஞ்சம் டைம் மட்டும்தான் நாங்கள் லைட்டாக அவஸ்தைப்பட்டோம். பட் ஆனால் கோபுரம் தாண்டி உள்ளே போனதும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பட் பார்க்காதவங்களுக்காக நான் சொல்லலாம் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. வைகுண்டம் தாங்க, வைகுண்டம் மாறி தாங்க இருந்தது. ஸோ ஃபுல்லாக சுற்றி தசாவதாரம் வச்சுருந்தாங்க. இந்த பிராஸ் கலரில் தசாவதாரம் வச்சு சுற்றி ஃபுல்லாக ஃப்ளவர் டெக்கரேஷன். அண்ட் இந்த சைடு லெஃப்ட் சைடு வச்சுட்டாங்கன்னா, கோபுரமில் நம்ம என்ட்ரன்ஸில் போனோன்னா லெஃப்ட் சைடு ஒரு பெருமாளை வச்சுருந்தாங்க. பெருமாளை சுற்றி அந்த பின்னால் ஃபுல்லாகவே டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அங்கங்கே கிளி வச்சுருந்தாங்க. அந்த க்ரீன் கலரில் இலையில் கிளி பண்ணியிருந்தாங்க. அதுதான் சென்டர் ஆஃப் த அட்ராக்ஷன் மாதிரி இருந்தது. அண்ட் ஃப்ரூட்ஸும் யூஸ் பண்ணிட்டாங்க டெக்கரேஷனில். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ், ஆர்கிட், இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி ஃப்ரண்ட்டு தான் பார்ப்பாங்க நார்மலாக. பட் ஆனால் இந்த தடவை எல்லாருமே சுற்றி 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 பார்த்துட்டாங்க. யாருமே கோவிந்தா சொல்லவே இல்லை. அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டம் காட்டினாங்க டிடிடி. ரொம்ப அவங்கள ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப். டிடிடி நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஏகாதசி அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் உள்ளே போனதுக்கப்புறம் பெருமாள்கிட்ட நாங்கள் அவ்வளோ திவ்யமான தர்ஷனம். இவ்வளோ நாளில் ஈவன் விஐபி தர்ஷனம் போனாலும் நமக்கு அந்தளவுக்கு தர்ஷனம் கிடைக்காது. பட் ஆனால் ஒரு 12 seconds 15 seconds நான் நின்று பெருமாளை சேவிச்சுட்டு தான் வந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு 15 seconds நான் நின்று பெருமாளை பார்த்து என்னோடய கஷ்டம் எல்லாம் சொல்லிட்டு தான் நான் சொர்க்கவாசல் என்ட்ரு ஆகிட்டு. ஸோ ஒரு பிராகாரம் ஃபுல்லாக சுற்றிட்டோம். அண்ட் பிராகாரம்லேயும் அந்த பில்லர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அங்கே எல்லாமே நல்லா டெக்கரேஷன் பண்ணாங்க. அப்புறம் அவர்
நல்லா சேவிச்சுட்டு வெளியே வந்து இது பண்ணுவோம். அவ்வளோதான். 1.5 to 2 hours தான் வெளியே வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் எங்களுக்கு தர்ஷன் முடிஞ்சது. அண்ட் உள்ளே போகிறவங்க ஓகே, போகாத அவங்களுக்கும் வெளியே ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க பாருங்கள். இதுதான் வந்து அந்த பிரம்மாண்டமான ஒரு செட்டப்பு. ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸ் எல்லாமே வச்சு ஒரு சின்ன மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க. ஏன்னா இங்கேயும் பெருமாள் இருக்காங்க. அண்டு நம்ம கோவில் பாருங்கள் எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே நாராயணா கோவிந்தா நாராயணா கோவிந்தான்ட்டு. அண்ட் இது இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது தாங்க வைகுண்டம். அதான் பாருங்கள், நம்ம ஆக்சுவலாக வந்து கனவுல தான் பார்ப்போம், இல்லை டிவியில் பார்ப்போம். விஷ்ணுமூர்த்தி இப்படி படுப்பார், லக்ஷ்மி அம்மா வந்து அவரோட கால் அமுத்தி வச்சுருவாங்க அப்படின்னு. ஆனால் இங்கே வந்து காமிச்சிட்டாங்க. விஷ்ணுமூர்த்தி அழகாக படுத்திருக்காரு, அம்மா கீழே உட்காந்துருக்காங்க. அம்மா வந்து அவர் கால்கிட்ட உட்காந்துட்டு அவரை வந்து கால் பிடிச்சிட்டுருக்காங்க. இந்த 2 கண்ணு பத்தலை அந்த மாதிரி இருந்ததுங்க இது. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் சொல்ல மறந்துட்டேன், மெயின் விக்கிரகம் இருக்கு இல்லையா, அந்த உள்ள பெருமாள் இருக்கார் இல்லையா, அவர் நான் ஒரு 10 seconds பார்த்தேன்னு சொன்னேன்ல. ஸோ அவர் எப்படி இருக்காருன்னா, கீழே கால் என்னால் பார்க்க முடியல. ஒரு பட்டாச்சாரர் வந்து கால்கிட்ட அவர் ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. அந்த பெருமாளுக்கு வந்து கீழே கார்கிட்ட என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் மேல் அந்த கத்தி இதெல்லாம் பார்த்தேன். அண்ட் அவரோட மார்பிள் வந்து நான் லக்ஷ்மி எப்போவுமே பார்ப்பேன். போனதும் பெருமாளோட ஃபேஸ் விட கால் அண்ட் மார்பு தான் நான் பார்ப்பேன் எப்போவுமே. பட் பார்த்தேன்னா இந்த தடவை வந்து ஒரு 2 சின்ன ஆரஞ்சு மாலை கட்டியிருக்காங்க, இந்த சைடு மார்பிள். ஸோ அது நடுவில் லக்ஷ்மி வச்சுருந்தாங்க. அப்புறம் அவர் நாமம், அவரோட அலங்காரம் சொல்லவே வார்த்தை பத்தாதுங்க, அப்படி இருந்தார். ஸோ மார்பிள் ஆரஞ்சு மாலை ரொம்ப சூப்பராக இருந்தது. வெளியே வந்து லட்டு வாங்கிட்டு மறுபடியும் காரில் கீழே வந்துட்டோம். ஏன்னா மேலே எங்களுக்கு ரூம் கிடைக்கல. ஸோ நாங்கள் திருப்பதியிலே தான் ஹால்ட் பண்ணோம். ஸோ கீழே வந்துட்டு படுத்து தூங்கியாச்சு. இப்படி தாங்க எங்கள் வைகுண்ட துவார தர்ஷன் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது. வார்த்தைகள் பத்தாது. லைஃப்பில் ஒரு டைம் கண்டிப்பாக போகணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போக முடியாது, அது பெருமாள் கூப்பிட்டா தான் போக முடியும். பெருமாள் அதை அனுகிரகம் பண்ணால் தான் நம்ம போக முடியும். கண்டிப்பாக அடுத்த வருஷம் கூட நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெருமாள் வந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். தேங்க்யூ.